வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு சிக்கன் 65 ரெசிபி. எப்போதும் செய்கிற சிக்கன் 65லேருந்து இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஒரு பூண்டு இஞ்சியோட அந்த சங்க்ஸோட ஒரு வித்தியாசமான மசாலா போட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த சூப்பரான சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சிக்கன் வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போனோட எடுத்திருக்கேன் நான். நீங்க வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். போனோட போட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க சிக்கன் பீசஸ் போட்டுக்கோங்க. சின்னதா வேணாலும் போடலாம், கொஞ்சம் பெரிய பீசஸா வேணாலும் போடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இவருங்க, இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வர மல்லியும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். 1/2 இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடணும். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த சிக்கன்ல ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நைஸா எல்லாம் நீங்க பொடி பண்ண தேவையில்லை, 1/2 பொடி பண்ணீங்கன்னா போதும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு புதினாவும் மல்லி இலையும் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொடியா நறுக்கிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து சிக்கன்ல ஒட்டி இருக்கும். நம்ம பொரிக்கும் போது சிக்கன்ல எல்லா பக்கமும் வந்துட்டு கோட்டாகி இருக்கும் இது எல்லாமே. இப்போ இதை வந்துட்டு சிக்கன்ல ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டையோட வெள்ளைக்கரு இதுல சேர்த்திடலாம். ஒரு 1/4 வாசி எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. விதையை நீக்கிட்டு எலுமிச்சம்பழத்தோட சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டுலாம். இது வந்து அரிசி மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அதுல இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சோள மாவு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த முட்டையோட வெள்ளைக்கருவிலேயே இது வந்துட்டு சரியா இருக்கும், தண்ணி சேர்த்து தேவையில்லை. தேவைப்பட்டா லேசா தண்ணி தெளிச்சு கலந்து வச்சிருங்க. தண்ணி தேவையில்லை, இந்த முட்டையோட வெள்ளைக்கருவிலேயே இது வந்துட்டு ஈவனா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் மேரினேஷனுக்கு வச்சிடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து எண்ணெயில ஃப்ரை பண்ண போறோம். இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் மேரினேட் ஆயிருக்குது. இப்போ திருப்பி நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இது நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும், திருப்பி விடுங்க. போட்ட உடனே நம்ம திருப்ப ட்ரை பண்ணோம்னா நம்ம போட்டிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு கீழ் சைடில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா பாருங்க, எதுவுமே பிரியலை. நல்லா சிக்கனில் வந்துட்டு நல்லா ஒட்டிட்டு இருக்குது நம்ம போட்ட இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரை, ஒரு புதுவிதமான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஆக வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது எண்ணெயை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. பாருங்க, நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி ஒரு புது டைப்பான சிக்கன் 65 இப்போ ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட வித்தியாசமான சிக்கன் 65 இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.